ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம நெல்லிக்காயை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தினசரி ஒரு நெல்லிக்காய் வீதம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு நெல்லிக்காய் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவர்களும் வந்து பயன்பெறத்துக்கு உதவியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குங்க. இந்த நெல்லிக்காயை தினசரி நம்மளுடைய அன்றாட உணவுகளில் நம்ம சேர்த்துட்டு வரும் பொழுது நம்முடைய உடலில் நமக்கே தெரியாமல் நிறைய மாற்றங்களானது ஏற்படுது. அதாவது இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா ஏராளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நெல்லிக்காயை ஒரு ஆப்பிளுக்கு வந்து சமமான சத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளினுடைய ஆப்பிள் அப்படின்னு இந்த நெல்லிக்காயை தான் சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து நல்ல லாங் ஹேர் வேணும், கரு கருன்னு முடி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய உணவு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ தினசரி அந்த நெல்லிக்காயை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுடைய முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். மேலும் நம்மளுடைய தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயில் நெல்லிக்காயை நீங்கள் சேர்த்து அந்த எண்ணெயை நீங்கள் தடவிட்டு வரும் பொழுதும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உடல்நலத்தில் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை எல்லாமே குணப்படுத்தக்கூடிய எல்லா வைத்தியசாலைகளிலுமே இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுறது தாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். நெல்லிக்காயில் அப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் இது போன்ற ஏராளமான சத்துக்கள் வந்து இருக்குது. இந்த நெல்லிக்காயை நீங்கள் தினசரி உங்களுடைய உடலுக்கு எடுத்துக்கும் பொழுது, அதாவது நெல்லிக்காயாகவும் நீங்கள் சாப்பிடலாம், ஜூஸாக சாப்பிட்லாம், பொடி செய்து சாப்பிட்லாம், துவையல் செய்கிறது, நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறது, தேன் நெல்லிக்காய், ஊறுகாய், இந்த மாதிரி என்ன ஐட்டம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது பிடிக்காமல் ஒரு பொருளை வந்து எடுத்துக்கும் பொழுது தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பழக்கம் இருக்காது, சாப்பிட முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன வகையில் அது பிடிக்குமோ அந்த வகையில் எடுத்துக்கோங்க. இப்போ இனிப்பு சுவை பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன பண்ணலான்னா நெல்லிக்காய் மிட்டாய், தேன் நெல்லிக்காய் இந்த மாதிரி வகைகளில் எடுத்துக்கலாம். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை ரொம்பவே பிடிக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வகைகளில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகள் வந்து குணமாகுது அப்படின்னே சொல்லலாங்க. நமக்கே தெரியாமல் அதெல்லாம் நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த நெல்லிக்காய் கசப்பாக இருந்தாலுமே கூட தினசரி ஒன்று மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க, அதுவே போதும். இது முடி பிரச்சனை, சரும பிரச்சனை மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிட்டா அதிகமாக ஞாபக சக்தி இருக்கும், மேலும் இரத்த சோகை நீங்கும். அதனால் குழந்தைங்க வந்து ஒழுங்காக படிக்கலை, மெமரி பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த நெல்லிக்காயை தினசரி ஒன்று சாப்பிட வைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த நெல்லிக்காயில் இருக்குங்க. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை வந்து தடுக்கும். புற்றுநோயில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் வந்து வளர்கிறத வந்து தடுக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஆய்விலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி வந்து தடைப்படும் அப்படின்னு. அதனால் நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெப்டிக் அல்சர் இருக்கக்கூடியவங்க, அதாவது அல்சர் இருக்கிறவங்க எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சதும் தினமுமே உங்களுடைய எம்டி ஸ்டொமக்கில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சரை வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம். அல்சருக்காக நம்ம பெரிய பெரிய மருத்துவ முறைகளை எடுத்துக்கிறதோ, நிறைய உணவுகளை வந்து கட்டுப்பாட்டோடு இருக்கிறதோ வந்து தேவையில்லாதது. இதை வந்து நம்ம குறைக்க முடியும், சரி பண்ணிக்கவும் முடியும். அதுக்கெல்லாம் ஈஸியாக இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. அதே போல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய செலவு பண்ணி ஜிம்முக்கு போகிறது, வெயிட் லாஸ் டிப் பண்ணுறது, டயட் இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகளை நம்ம மாற்றிக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக வந்து எடை குறையும். அதுலேயும் நீங்கள் நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய டாக்ஸின்கள் எல்லாமே வந்து வெளியேற்றப்பட்டு உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததான் குடல் இயக்கம். நல்ல ஒரு குடல் இயங்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து உதவியாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், அதனால் வந்து ரொம்பவே வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து உங்களுடைய குடல் இயக்கத்தை வந்து சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை வந்து தடுக்கும்.
ஸோ ஒரு அடிக்கடி வந்து மோஷன் போகாதவங்க 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க போகக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் இயக்கம் நல்லா இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு எளிமையாக இந்த நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும். இதுக்காக நீங்கள் அதிகமாக வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததான் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க, ஹை ப்ரெஷர் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஆபத்தானது. அப்படி இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நெல்லிக்காயை பயன்படுத்திக்கோங்க. இந்த நெல்லிக்காயை நம்ம தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டோடு இருக்கும். மேலும் நெல்லிக்காயோட இருக்கக்கூடிய மனம் மற்றும் உடலை வந்து அமைதிப்படுத்தி கொடுக்கும். அதுவும் நெல்லிக்காவை பொடியாக எடுத்துக்கிட்டு தேனோடு கலந்து நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும். அதுபோல் பார்வையை மேம்படுத்தி கொடுக்கறதுலையும் நெல்லிக்காய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்து கண்ணிலுடைய ரெட்டினாவை வந்து பாதுகாத்து கொடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி வந்து பார்வையை மேம்படுத்தி கொடுக்கும். கண்ணில் இருந்து வரக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், கண் எரிச்சலாக இருக்கும், கண் வந்து செவந்து போயிடும், அப்பப்போ ஏன் செவக்குதுன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் யாருக்கெல்லாம் வந்து இருக்கோ நீங்கள்லாம் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பார்வை வந்து மேம்பாடு அடையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும். ஸோ நமக்கு ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருமே வந்து விலை உயர்ந்த பழங்களை மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டா ரத்தம் ஊறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. இந்த நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதயத்திற்கு இந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அடைப்புகளும் வந்து சரியாயிடுங்க. ஸோ இதயத்துக்கு ரத்தம் நல்லா போகணும். அப்போ இதயத்தில் எந்த பிளாக்கும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கோங்க. இதயத்தில் ரத்தத்தினுடைய ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ இதயம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ், இந்த காலகட்டங்களில் சர்க்கரை நோய் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. பிபியும் சுகரும் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து இதெல்லாம் வந்து உருவாயிடுது. ஸோ இவங்கெல்லாம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய செலவு பண்ணாமல் தினசரி மருந்துகளை எடுத்துக்காமல் நெல்லிக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இது ரொம்ப ரொம்ப கட்டுப்பாட்டோடு வந்து வச்சுக்கும். ஸோ நீரிழிவு நோயாளிகள் எல்லாருமே 1 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாரோட கொஞ்சம் பாகற்காய் சாத்தை சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இன்சுலினுடைய சுரப்பை வந்து அதிகரிக்க செய்யலாம். அதே போல் இது இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மருந்தாக இந்த நெல்லிக்காய் தாங்க பயன்படுது. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா கல்லீரலுடைய சீரான செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்குது. அதாவது இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டு உடலில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய டாக்ஸின்களை எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுத்துடுது. ஸோ இதனால் உங்களுடைய கல்லீரல் வந்து பாதிப்படைகிறத வந்து தடுக்க முடியும். மேலும் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் தாங்க ஒரு சிறந்த மருத்துவ முறையாக பயன்படுத்தப்பட்டுருக்கு. ஸோ அது மருத்துவ முறையில் மருந்துகளாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு இயற்கையாக நெல்லிக்காயாக கிடைக்கும் பொழுது நம்ம அதை சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. தினசரி வந்து சாப்பிடுங்க. ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு 1 அப்படி சாப்பிட்டாலே போதும். இல்லை என்னால் டெய்லிலாம் சாப்பிட முடியாது அப்படின்றவங்க ஜூஸாவோ நான் சொன்ன மாதிரி நிறைய வகைகளில் இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து கிடைக்கிது. அதையெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. வெளியில் நம்ம வாங்குறது எல்லாமே வந்து நல்ல உணவுகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் உங்களுடைய கைகளால் நீங்களே வந்து தயாரித்து சாப்பிடுங்க. உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுடைய உணவு பழக்க முறைகளை தான் நீங்கள் மாற்றணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நல்ல பழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்குங்க. அன்றாட உணவுகளில் வந்து இதெல்லாம் சேர்க்குற மாதிரி பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சும் கொடுக்கலாம், தெரியாமலும் கொடுக்கலாம். அது நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்காததை என்ன வகைகளில் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப சத்துக்களோடு இருக்கிறதுனால இதய தசைகளை வந்து வலிமையாக்கி கொடுக்கும். ஏன்னா ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப நல்லா இயங்கணும். தமனிகள் வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும். ரத்தத்தில் பிரச்சனைகள் ஏற்படாது. ஸோ நெல்லிக்காயில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை தினசரி 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். புதுசாக ரத்த செல்கள் எல்லாம் உருவாகும். மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே வந்து தடுத்து கொடுக்குதுங்க. ஸோ ரொம்ப அற்புதமான நெல்லிக்காயை யாரெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நெல்லிக்காய் பற்றி தெரிஞ்சுட்டு
யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை போல் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். ஆரோக்கியமாக வாழ நம்மளுடைய சேனலை மறக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சம்பந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.